அவர் மேலேயும் இன்னும் சிலர் மேலே இது பணப்பரிமாற்ற சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கம். யார் இந்த ஈடி சொல்கிறாங்க. சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தில் சிபிஐ கோர்ட் வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. யாருக்கு? பொன்முடிக்கு. ஏற்கனவே பண்ண சம்மனெல்லாம் என்னாச்சு? ஈடிக்கு கேட்குறோம்ப்பா. இதில் செம்மன் குவாரியில் கொள்ளையடிச்சாருன்னு சொல்லி பொன்முடியவும் அவர் பையனையும் கூப்பிட்டு விடிய நைட்டு 2 மணி 3 மணி வரை விசாரிச்சிங்களே, அந்த கேஸ் என்னாச்சு? இப்போ புதுசாக வந்துக்கிட்டு சட்டவிரோத பணிமாற்றமா பணப்பரிமாற்றமா கூடுதல் பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்களாம். யார்? பொன்முடி மேலே. இப்போ தான் கூடுதல் குற்றப்பத்திரிகை. இது எதப்போ முடிப்பாங்கன்னா இன்னும் 2 பீரியட், இன்னும் 2 5 வருஷம் வந்து பொன்முடி வந்து மந்திரியாக வந்தது வரை இழுத்துக்கிட்டு இருப்பான் ஈடி. அந்த அசோக்கை பிடிக்கிறேன்னு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல ஈடி, அது மாதிரி இதையும் 2 வருஷம் 10 வருஷம் இழுப்பாங்க. 2005 நடந்ததுக்கு ஆர் ஆசாவுக்கு வந்து 2023 எஃப்ஐஆர். இனி குற்றப்பத்திரிக்கை எப்போ? அவ்வளோதான். ராசாவுக்கு 3-4 தடவை மந்திரி ஆயிடுவார். ஸோ இப்போ ஈடி வந்துக்கிட்டு இவர் மேலே குற்றப்பத்திரிக்கைன்னு கொண்டு வராங்க. எல்லாம் ஏமாத்து வேலை. ஈடியவே நம்பாதீங்க. அமித்ஷா வந்துக்கிட்டு அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து கரண்ட்டை கட் பண்ணாருங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜியும் ஒரே நாள் கை செஞ்சாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜியும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமை வேகம்னா அது ஈடி தான். ஈடி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போடுற வழக்கெல்லாம் குப்பை தொட்டிக்கு தான் போகும். இல்லைன்னா 20 வருஷம் 30 வருஷம்னா ஆகும். இந்த செய்தி எதையும் நம்பாதீங்க. ஈடி எதையும் பண்ண மாட்டான். ஈடி யாரையும் எதுவும் பண்ணதால அரசியல் பேக்ரவுண்டு இருந்தால் பண்ணுவான். அரசியல் பேக்ரவுண்டு இருந்ததுனால அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் கைது பண்ணான். அரசியல் பேக்ரவுண்டு இருந்ததுனால செந்தில் பாலாஜியை கரண்ட்டு கட் பண்ணதுனால பண்ணான். மற்றவர்கள் யாரும் ஈடியை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பணம் பரிமாற்றம் இதெல்லாம் அரசியல் ரீதியாக இருந்தால் தான் இதாகும். அதனால தான் திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் அண்ணாமலைகிட்ட கான்டாக்ட் வச்சு எவ்வளவு கட்டிங்கனாலும் வாங்கிக்கோங்க, எங்களை வந்து மாட்டி விட்டுறாதீங்க. அது அண்ணாமலை டெட்லைன் போட்டிருக்காரு. மார்ச் 22 அன்பில் பொய்யாமொழி வெயிட் பண்ணுங்கன்ட்டார். அன்பில் பொய்யாமொழி ஆள் வச்சு தூது அனுப்பிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு. என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எவ்வளவு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த லட்சணத்தில் இருக்குது ஈடி. அதனால் இதில் போயிட்டு இவர் பொன்முடியவும் அவரோடு சேர்ந்தவர்களையும் சட்டவிரோத பணம் பரிமாற்றமாக அதுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டான்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரும் நம்பாதீங்க, இதில் ஒன்றும் நடக்காது. ஆர் ஆசாவையும் இவங்களையும் சிபிஐ விசாரிச்சுட்டு என்ன சொன்னான்? விசாரணையே ஒழுங்காக பண்ணலைன்ட்டாங்க. அது மாதிரி தான் ஈடி இதுவும். விசாரணை எதுவுமே நடக்காது. இந்த சசிகலாவுக்கு நடந்த மாதிரி 3000 கோடிக்கு மேலே 1600 கோடியிலேருந்து 3000 கோடி பெருசாக போட்டான். அட்டாச் பண்ணிட்டோன்னா எல்லாத்தையும் 400 கோடியை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். இதே கதை தான் ஈடி, இதே கதை தான் சிபிஐ. அதனால் இந்த ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க. இதில் வந்து எதுவும் நடக்காது. தமிழ்நாடு அரசியல்வாதிகளை எதிர்த்து சிபிஐயும் சரி ஈடியும் சரி வருமான வரித்துறையும் சரி ஒரு கல்லை கூட உன்னால் நகர்த்தி வைக்க முடியாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க.